வெல்கம் டு ஆஹா குக்கிங் வித் மீ அலகம்மை. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி திரட்டு பால். முதல்ல அடிகனமான பாத்திரம் ஒன்று எடுத்துக்கோங்க. அந்த பாத்திரத்துல முன்னாடி நீங்க வேற ஏதாவது சமையல் பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை கீழே ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பால் ஊற்றுங்க. இப்போ நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அந்த பாலை அந்த கடாயில் ஊற்றி நல்லா ஃபுல் ஃப்ளேமில் பாலை கொதிக்க விடணும். பால் நல்லா கொதிச்ச பிறகு ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டர் பாலாக குறையணும். அது வரைக்கும் நம்ம கைவிடாமல் நல்லா கிளறி விடணும். கை விட்டுட்டிங்கன்னா பால் அடி பிடிச்சிக்கும். அதனால தான் கைவிடாமல் கிளறோம். பால் கொதிச்சுட்டு இருக்க சமயத்தில் பாத்திரத்தில் சைடில் ஆடையெல்லாம் பிடிக்கும். அதை கரண்டியால் எடுத்து விட்டுட்டு பாலோட சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. 1 லிட்டர் பாலுக்கு 3/4 கப்பு கருப்பட்டி எடுத்துக்கணும். கருப்பட்டி இல்லைன்னா நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இந்த கருப்பட்டியை மூழ்கிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா கரைச்சிக்கோங்க அடுப்பில் வச்சு. அதை மண் இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. இதை நம்ம இப்போ தனியாக வச்சுக்கலாம். இப்போ இந்த 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக குறைஞ்ச பிறகு இந்த கருப்பட்டியை நம்ம அதில் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் 1/2 லிட்டராக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சிருக்க கருப்பட்டியை அதோட சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. இந்த ஸ்டேஜில் அடி பிடிக்கும். கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. அடி பிடிச்சிச்சுன்னா அந்த அடி பிடிச்ச ஸ்மெல் வந்துச்சுன்னா திரட்டு பால் நல்லா இருக்காது. திரட்டுப்பால் செய்யறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும். அதனால பொறுமையாக செய்யணும். இப்போ சீக்கிரம் செய்யணுங்கிறதுக்காக தீயை ஹையில் வச்சுட்டு நம்ம செய்யலாம்னு நினச்சிங்கன்னா அது பால் அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும். அதனால இதை குறைஞ்ச ஃப்ளேமில் நிதானமாக செஞ்சாதான் திரட்டுப்பால் நல்லா டேஸ்டாக இருக்கும். கருப்பட்டி சேர்த்த பிறகு பால் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இதுக்கு ரொம்ப தேவைப்படாது. நல்லா போட்டு நல்லா கிளறிட்டே இருங்க கைவிடாமல். இதில் நம்ம வெள்ளை சக்கரை சேர்க்கலை. இதில் கருப்பட்டி சேர்த்துருக்கோம். அதனால் எல்லாருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கருப்பட்டி இல்லைன்னா வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் கருப்பட்டி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக கருப்பட்டி வாங்கி இந்த திரட்டுப்பால் செஞ்சு பாருங்க. இப்போ திரட்டுப்பால் நல்லா திரண்டு வந்துருச்சு. இதோட பதம் எப்படி இருக்கணும்னா கரண்டிலேருந்து அது மெதுவாக விழுகணும். இதுக்கு மேலே விட்டுட்டிங்கன்னா அது முருகி போயிடும். முருகி போச்சுன்னா உதிரியாக ஆயிரும். அல்வா பதத்தில் இருக்காது. அதனால நல்ல பதம் பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த திரட்டுப்பால் ஆறின பிறகு கையில் எடுத்து உருட்டி பார்த்தீங்கன்னா நல்ல பதமாக உருட்ட வரும். உருட்ட வந்துச்சுன்னா நம்ம செஞ்ச திரட்டுப்பாலோட கன்சிஸ்டன்சி கரெக்டுன்னு அர்த்தம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியணுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.